அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ் வார்த்தை என்றும், வழிகாட்டில் சிறந்தது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு என்றும், காரியங்கள் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு மார்க்க சொற்பொழிவு ஆரம்பத்தில் இந்த மனித சமூகத்துக்கு நினைவுபடுத்தியதை ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த காணொளி காணுகின்ற உங்களுடைய சிந்தனைகளையும் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த உரை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நமது ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் என்ற இந்த குழுமம் 2014ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த குழுமம் சுமார் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்று தற்போது 13ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதன் அடிப்படையில் இந்த 13ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டும், கடந்த மாதம் ரமலானை முன்னிட்டும், நமது ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் என்ற இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் நம்ம சுமார் ஒரு 20 நாட்கள் ஒரு தொடர் பயானை நம்ம ஷேர் செஞ்சோம். கடந்த 2024ஆம் ஆண்டு ரம்லானின் மெய்களும் ரம்லானின் பொய்களும் என்ற அடிப்படையின் கீழே மௌலவி யாசின் இம்தாதி அவர்கள் சுமார் ஒரு மாதம் காலமாக அந்த பேசிய அந்த தொடர் பயானிலிருந்து குறிப்பிட்ட ஒரு 20 தொடர் பயானை மட்டும் நம்ம தேர்வு செய்து நமது ஏஐடி கிளப் இந்த யூடியூப் அதாவது இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் தினமும் ஒரு பயானை நம்ம ஷேர் செஞ்சோம். அதுலேயும் ஷேர் செஞ்சு அந்த பயானிலிருந்து தினமும் ஒரு கேள்வி நம்ம கேட்டோம். சுமார் 20 நாட்கள் இந்த தினமும் அந்த இஸ்லாமிய கேள்வி நிகழ்ச்சி அடிப்பில் அந்த பயானில் தினமும் ஒரு கேள்வி நம்ம கேட்டு அதில் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த வளைகுடாவில் வசிக்கக்கூடிய நம்ம தமிழ் பேசக்கூடிய பல்வேறு சகோதரர்களும் கலந்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதன் அடிப்படையில் அதில் கலந்து கொண்ட அந்த சகோதரர்களுக்கு நம்ம ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கமும் மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து நடத்திய இந்த கேள்வி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு இந்த முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு மற்றும் ஆறுதல் பரிசு என்ற அடிப்படையில் ஒரு 3 பரிசுகளும் மொத்தம் 6 பரிசுகள் நம்ம அறிவிக்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த இஸ்லாமிய கேள்வி நிகழ்ச்சி நம்ம எதற்காக நடத்துகிறோம் என்றால் ஒரு ஓரிரு மணித்துளிகள் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக நம்ம ஒரு மார்க்க விஷயத்தில் எந்த ஒரு அமல் செஞ்சாலும் சரி, அது ஒரு தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஒரு ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், மார்க்கத்தின் பெயரில் எந்த ஒரு அமல்கள் அல்லாஹ்வுக்காக நம்ம எந்த ஒரு அமல்கள் செய்தாலும் அது குர்ஆன் அடிப்படையிலும் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம செய்யணும். அல்லாஹ் கூறியிருக்கின்றானா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றாரா, எந்த அடிநிலையில தான் நம்ம எந்த ஒரு அமல்களும் செய்ய வேண்டும். ஒரு சாதாரண ஒரு மனிதன் சாதாரண அமல்கள் செய்வதற்கும் மார்க்க கல்வியை அமல் செய்வதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம சில விஷயங்கள் மார்க்கத்தின் பேரில் சும்மா சாதாரணமாக செஞ்சிடும், ஆனால் அது மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு இணைப்பாக மாறிடும், மிகப்பெரிய ஒரு சித்தத்தாக மாறிடும். ஸோ நம்ம செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கூடிய அமலாக இருக்கிறதா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகள் படி நம்ம அமல்கள் செய்கின்றோமா, இதெல்லாம் நம்ம தெரியும்னா அதுக்கு அடிப்படையான விஷயம் மார்க்க கல்வி நமக்கு முக்கியம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம அந்த 12 ஆண்டு நிறைவேற்று 13ஆம் ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்கின்றோம். இதோ நம்மால் முடிந்த சிறுக வாய்ப்புகள் கிடைக்கும்போது இதை மாதிரி தொடர் பயன்கள், இதை மார்க்க நிகழ்ச்சிகள், ஸோ இதை மாதிரி நம்ம சிறுக இந்த கேள்வி நிகழ்ச்சிகள் அப்படி சொல்லி நம்மளால் முடிந்த சிறிதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நம்ம எந்த ஒரு அமல்கள் செஞ்சாலும் மார்க்க அறிவோடு செல்லும்போது தான் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுறோம். ஸோ நீங்கள் அந்த மார்க்க அறிவோடு நீங்கள் ஒரு அமல் செய்யும்போது அதனுடைய நன்மைகள் எனக்கும் பங்கு உண்டு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம வாய்ப்புகள் கிடைக்கும்போது இது மாதிரி இந்த கேள்வி நிகழ்ச்சிலாம் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த அடிப்படையில் வெற்றி பெற்ற அந்த சகோதரிகள் என்ற பெயர்களை நான் இன்ஷா அல்லாஹ் வரிசலாக அறிவிக்கல, தலைகீழ அதாவது ஆறுதல் பரிசுலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு ப்ரைஸு கடைசியாக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஆறுதல் பரிசு பெறும் 3வது ஆறுதல் பரிசு பெறும் சகோதரி பெயர் சஃபினா ஆக்கூர், மயிலாடுதுறை மாவட்டம். மீண்டும் ஒருவரை கூறுகிறேன், சஃபினா ஆக்கூர், மயிலாடுதுறை மாவட்டம். 2வது ஆறுதல் பரிசு பெறும் சகோதரியின் பெயர் ஃபாத்திமா அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், ஃபாத்திமா அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். 1வது ஆறுதல் பரிசு பெறும் சகோதரியின் பெயர் ரெய்யானா ஃபர்வீன், வானாதி ராஜபுரம், தஞ்சை மாவட்டம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், ரெய்யானா ஃபர்வீன், வானாதி ராஜபுரம், தஞ்சை மாவட்டம். இந்த 3 சகோதரிகளும் ஆறுதல் பரிசு பெறுகிறார்கள். அடுத்ததாக 3வது பரிசு இந்த சகோதரர் குவைத்திலிருந்து, நம்ம தமிழகத்தை சேர்ந்த சகோதரர் குவைத்திலிருந்து பதிலளித்தார். அன்சாரி, கோல்நாம்பலம், தஞ்சை மாவட்டம். 3ஆம் பரிசு பெறும் சகோதரர் அன்சாரி, கோல்நாம்பலம், தஞ்சை மாவட்டம். அடுத்ததாக 2ஆம் பரிசு பெறும் சகோதரி ரஹமத் நிசா, பூதகினி, சிதம்பரம். மீண்டும் ஒரு கூறுகிறேன், 2வது பரிசு பெறும் சகோதரி ரஹமத் நிசா, பூதகினி, சிதம்பரம். முதல் பரிசு பெறும் சகோதரி மின்காஜ் நிசா, ஆக்கூர், மயிலாடுதுறை மாவட்டம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், மின்காஜ் நிசா, ஆக்கூர், மயிலாடுதுறை மாவட்டம். இவர் முதல் பரிசை பெறுகிறார். வெற்றி பெற்ற அனைத்து சகோதரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு அதிகமான சகோதரிகள் கலந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு போட்டியும் வரும்போது அந்த ஒரு 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு அடிப்படையில், 4 பரிசு அடிப்படையில் நம்ம 6 பேர் தான் நம்ம தேர்வு செய்ய முடிஞ்சிட்டு. இல்லை, கலந்து கொண்ட எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த கலந்து கொண்ட எல்லாருக்குமே நம்ம நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த சகோதரிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் மற்றும் மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து அவர்களுக்கு சான்றிதழ்களும் இன்ஷா அல்லாஹ் பரிசுகளும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த கொரியர் மூலமாக நம்ம அனுப்பி வைக்க இருக்கின்றோம். மேலும் இந்த பரிசுகளுக்கு என்னுடைய நண்பர்கள், பல்வேறு நண்பர்கள் எனக்கு நன்கொடையை கொடுத்து பொருளுதவி கொடுத்து உதவினார்கள். அந்த சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.